இப்படி மட்டும் கேசரி செஞ்சு பாருங்க, வீட்டுல கொஞ்சம் கூட மிஞ்சாது. இருந்து பெரியவங்க வரை இதை சாப்பிடலாம். ஓவர் ஸ்வீட்னஸ் எல்லாம் இருக்காது. கிளாஸ் அளவுல ஒரு கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு லைட்டா ஒரு பின் சால்ட் போட்டுட்டு ரவையை ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்தேன். அதை போட்டு நல்லா லம்ஸ் இல்லாம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். முக்காப்பதான் வெந்ததுக்கு அப்புறமா அதே கிளாஸ்ல ஒரு கிளாஸ் சக்கரை போடணும். ஐ மீன் ஒரு கிளாஸ் ரவைக்கு ஒரு கிளாஸ் சக்கரை கலந்து விட்டதுக்கு அப்புறம் இந்த ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எந்த ஃபுட் கலர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஏலக்காவை தட்டி வச்சிருந்தேன், அதையும் கொஞ்சம் நெய்யும் போட்டு நல்லா கிண்டிட்டேன். கலரா இருந்தாதான் கேசரினே நம்புறாங்க. நீங்க ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெய்யில கொஞ்சோண்டு முந்திரி போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்து அது கூடவே ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. தாளிச்ச கரண்டிலேயே கொஞ்சமா அப்படி கேசரி எடுத்து ஃபுல்லா ரவுண்ட் பண்ணி அதிலே போட்டுக்கிட்டு, ஏன்னா நெய் இருக்கும் அப்படின்றதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த முந்திரி நெய் கேசரி ஃபுல்லா மிக்ஸ் ஆகுற லெவலுக்கு. இப்போ நீங்க இந்த சூடாவே இருக்கிறப்ப எதுலயாச்சும் பிளேட்ல ஊத்திட்டு பாக்ஸா கட் பண்ணீங்க அப்படின்னா கேசரி பாக்ஸா வந்துடும். கேசரி ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க.